கூடிய சீக்கிரமே தேவிகா கல்யாணம் இருக்குல்ல. துஷ்ட சக்திகளால எந்த கெடுதலும் நடக்காம இருக்க அப்பா மகா சுதர்சன ஹோமம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் கூட நிச்சயமா இருந்தாலும் அந்த 3 மாசத்துல இன்னொருத்தர் கூட காதல் வசப்பட வாய்ப்பு இருக்காங்க. நீங்க எப்ப வேணாலும் இப்படியே அழகா சிரிச்சு மனசார ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா அது இப்படி நடந்துரும். எல்லார் பேச்சையும் கேட்கிற எனக்கு என் பேச்சை கேட்க ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அடி பாவீங்களா? என்ன பண்ணியாவது உன்னை ஒத்துக்க வைக்கிறேன் தேவிகா. இந்த பானுமதி யாரு? புது மாப்பிள்ளையோட பாடு உங்களுக்கு என்ன புரிய போகுது? இப்ப அவ எடுத்திருக்கிற முடிவு அவளுக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வர போதுமா. எவன் பயமுறுத்தினாலும் எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நான் ஆரம்பிச்ச வேலையை முடிச்சே தீருவேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு தெரியணும்.